வணக்கம், வெல்கம் டு அபிராமி கிச்சன்ஸ். இன்றைக்கி தக்காளி தொக்கு பார்க்க பாருங்கள். எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி தக்காளி தான். ஒரு 5 வரமிளகா, கடுகு தாளிக்க போகிறோம், பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம், வெந்தய பவுடர் சேர்க்க போகிறோங்க. காரத்துக்கு இது தான். இது வந்து அரைச்சிக்கலாங்க. உப்பையும் மிளகா வத்தல் தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சிங்க. கடுகு போட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது விட்டுலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. இது வந்து ஆனியன் இல்லாமல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகலாங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. போர் அடிச்சிருச்சு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா ஒரு சின்ன ரைஸ் குக்கர் எங்கள் ரூம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா சாதம் வச்சுட்டு இது எடுத்துகிட்டு போனோம்னா சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வச்சுக்கலாங்க. கிடவே கிடாது. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தய பொடி போடலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க தக்காளி தொக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும்.